அனைவருக்கும் வணக்கம். ஓம் சாய்ராம். ஜெய் ஜெய் சாய்ராம். குருவே சரணம். குரு கடாட்சம். இன்றைக்கி எதை பார்க்கலான்னா, நம்மளுக்கு வாழ்க்கையில் ஏதாவது நாம் ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோன்னு வைங்களேன். அப்போ என்ன பண்ணணும்? அப்துல் கலாம் சொன்னாப்புல கனவு காணுங்கள் சொன்னாங்களா? முதல்ல நாம் கனவு காணணும். கனவு காணும்போது மட்டும்தான் நம்மளால் அதை பண்ண முடியும் இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? அதுக்கு நம்மளோட முயற்சி எந்த அளவுக்கு அப்படின்னு பார்க்கணும் இல்லைங்களா? இப்போது என்ன பண்ணுவாங்கன்னா, யோகா கிளாஸ் எல்லாம் போய் கற்றுக்குவாங்க. கற்றுக்கிட்டு திரும்ப அதை தொடர்ச்சியாக பண்ணவே மாட்டாங்க. இப்போ என்ன பண்ணணும்? இப்போ ஏதாவது செஞ்சோன்னு வைங்களேன், உடனே அதனோட பலன் கிடைக்குமா? கிடைக்காது தானே. விடாமல் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ அவங்கவுங்களுக்கு எப்போ அந்த கர்ம வினை முடியுதோ அப்போ அது பலன் கொடுக்கும். சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இப்போ ஆஷுவலாக என்னென்ன வேலை பண்ணிகிட்ருக்கோமோ அந்த வேலையோடு இதுவும் ஒரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு விடாமல் நாம் பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். விடாமுயற்சி வெற்றி கொடுக்கும்னு அதனால தான் சொல்கிறாங்க. இப்போது நம்மளுக்கு ஏதாவது ஒன்று இலக்கு நாம் வைக்கணும். இலக்கு வைத்தாதான் நாம் அதை நோக்கி நாம் என்ன பண்ணலாம்னு யோசித்து நம்மளால் பண்ண முடியும். விதின்னு சொல்லி தயவு பண்ணி விட்டுடாதீங்க. விதியை மதியால் வெல்லலாமான்னா கண்டிப்பாக வெல்லலாம். ஓகேங்களா? அதுக்குண்டான அந்த ரூட்டு தான் இந்த ஆன்மீகம். இப்போ பகவான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வயசில் இதில் புது வைப்பார். கவனிங்களேன். ஒவ்வொருத்தர் சின்ன வயசுலேயே பூந்துடுவாங்க. ஒவ்வொருத்தர் அந்த நடு நிலையில் அந்த இதில் செய்வாங்க. ஒவ்வொருத்தர் வயசான வாட்டி அதில் புது வைப்பாங்க. ஏன் யோசிங்க. அவங்கவுங்களுக்கு அது எப்போ தேவைப்படுதோ அப்போ பகவான் அதில் பூத வச்சிடுவார். ஏன்னா உனக்கு வர அந்த கஷ்டத்துலேருந்து உன்னை நீ பாதுகாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆன்மீகத்தில் பூத வச்சிடுவார். அப்போது ஏன் எதனால் அப்படி சொல்கிறாங்கன்னா, நாம் பயிற்சி பண்ணிகிட்டே இருந்தோன்னு வைங்களேன், இதில் பூந்துட்டோம், ஆன்மீகத்தில் பூந்துட்டா பகவான் பாதம் சரணாகதி அடைஞ்சிடணும். அப்போ சரணாகதி அடைஞ்சிட்டா பகவான் என்ன பண்ணுவார்? நம்ம விடாமல் முயற்சி பண்ணிவிட்டு நம்மளோட மனசை தூய்மையாக்கிட்டு நல்ல எண்ணத்தோடு வாழ்ந்துக்கிட்டே இருந்தோன்னு வைங்களேன், அப்போ நம்மளோட அந்த பெரிய வழியை கூட சின்னதாக ஆக்கிடுவார் பகவான். இதில் பூந்தால் மட்டும்தான் உண்டு. அப்போ பகவானை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது மட்டும்தான் அதுக்கு என்ன தீர்வுன்றதை பகவான் சொல்லுவார். தயவு பண்ணி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையோ இல்லை ஏதாவதுன்னா பகவான்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ மற்றவங்கக்கிட்ட பேசுறதுனால அதில் எந்த பயனுமே இல்லை. பகவான்கிட்ட உள்ளுக்குள்ளேயே நீங்கள் பேசியிருந்தீங்கன்னு வைங்களேன், பேசும்போது உங்களுக்கு அதுக்குண்டான பதில் கிடைக்கும். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு எய்ம் வச்சாதான் நீங்கள் அதை நோக்கி போய்கிட்டு இருக்கும்போது மட்டும்தான் வாழ்க்கையில் நாம் ஜெயிக்க முடியும். இல்லை நம்மளுக்கு இதே தானா, இதுதான் ஆண்டவன் விதிச்சதா, இப்படியே தான் போகணுமா அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. உன்னோட விதியை நீ மாற்றிக்கலாம், அதுக்குண்டான வழி தான் இந்த ஆன்மீகம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ நாம் என்ன பண்ணணும்? அதை கடைப்பிடிக்கணும் தானே. அப்போ நாம் எந்த தேடலும் வைக்காமல் நாம் பாட்டு நாம் செஞ்சுக்கிட்டே போகணும். அப்போ நம்மளுக்கு அந்த பலன் எப்போ உள்ளுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் நடந்து அப்புறமா அந்த பலன் நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக ஞானம் வெளிப்படும். அப்போ நாம் புரிஞ்சிக்கலாம், ஓ உள்ளுக்குள்ளே நம்ம பண்ணுற பயிற்சியெல்லாம் நல்லா வேலை செய்யுது அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்போ வெற்றி அடையணுன்னா என்ன பண்ணணும்? நாம் இப்போ படிக்கட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாம் ஏறிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? இப்போ மொதல் படி வச்ச உடனே அப்படி நின்றுக்கலாமா? இல்லை, அடுத்தடுத்த படி நோக்கி போய்கிட்டே இருப்போம் இல்லைங்களா? அதை போல் நாம் என்ன பண்ணணும்னா, வெற்றி என்பது ஒரு இடத்தில் நிற்பது அல்ல, அதற்கு மேல் தாண்டி நாம்
சென்று கொண்டே இருக்க வேண்டும். அப்போ என்ன பண்ணணும்? அதுக்குண்டான ஐடியாலாம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்மளோட முயற்சியெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பகவான் பார்த்துக்கிட்டே இருப்பார். அப்போது நம்ம விடாமல் நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் இந்த பயிற்சியெல்லாம் பண்ணும்போது மட்டும்தான் மனமானது ஒடுங்கும். மனமானது ஒடுங்கும் போது மட்டும்தான் நாம் எதை நினைக்கின்றோமோ அதை நாம் செய்ய முடியும், அடைய முடியும். சரிங்களா? எதையுமே நாம் தேடி போக வேணாம். இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்மளை தேடிகிட்டே வந்துடும். அப்போ அதாவது அதுக்கு இது செய்யி அதை செய்யின்னு பகவான் தானே ரூட்டு தானே காமிப்பார். அதை நாம் தானே செய்யணும். அப்போது அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஏதோ ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க, இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா எதை பண்ணலாம் அப்படின்னு குழப்பத்தில் இருக்கீங்கன்னு வைங்களேன், பகவான்கிட்ட கேளுங்க, விளக்கம் பதில் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட்டோ அதெல்லாம் செய்யலாம். இப்போ இந்த வயசாகிடுச்சு அந்த வயசாகிடுச்சு, வயசுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அதாவது நாமளாக நினச்சிக்கோம், அப்படி நம்மளால் முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டோன்னு வைங்களேன், கண்டிப்பாக முடியாது. எப்பயுமே பாசிட்டிவாக மட்டும்தான் திங்கிங் பண்ணணும். அப்படி பாசிட்டிவாக திங்கிங் பண்ணும்போது என்ன ஆகும்னா அது நம்மளால அதுவே நம்மளை செய்ய வச்சிடும். முதல்ல கனவு காணணும், அதுக்குண்டான முயற்சி இருக்கணும், அதை எப்படி பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கணும், அதுலேயே மூழ்கி யோசிக்கணும். எல்லாம் பண்ணிவிட்டு யாராச்சும் ஏதாச்சும் பேசும்போது அவங்க சொன்னால் கூட அதை நல்லா கூர்ந்து கவனிக்கணும். இப்போ ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை பிரச்சனையாக பார்க்கக்கூடாது. அது மூலிமா பகவான் என்ன சொல்கிறாரு, என்ன லெசன் எடுக்கிறாருன்னு கவனிக்கணும். அப்போது சவாலாக எடுத்துக்கணும், பிரச்சனையை சவாலாக எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கும் போது மனம் பாதிக்காது. அப்போது எந்த டைம்லேயுமே ஒரு இப்போ சண்டையாக இருந்தாலும் சரி, இல்லை சந்தோஷமாக இருந்தாலும் சரி, இப்போ பேசிக்கும்போது அதுக்கு உண்டானதை பதில் பகவான் நம்மளுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பார். ஒவ்வொரு டைமில் ஒவ்வொரு லெசன் எடுப்பார் நம்மளுக்கு. அப்போ நாம் என்ன பண்ணணும்? கூர்ந்து கவனிக்கணும். ஓ, அப்போ இது மூலிமா பகவான் நம்மளுக்கு என்ன அனுபவத்தை கொடுத்து நம்மளுக்கு என்ன உணர்த்துறான்னு பார்க்கலாம் அப்படின்னு யோசிக்கணும். யோசிக்கும் போது மட்டும்தான் அதுக்குண்டான ஐடியாஸ் கிடைக்கும். நம்ம என்ன பண்ணணும், அதை பற்றி யோசிச்சுட்டு நம்ம அதுக்குண்டான முயற்சியெல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னு வைங்களேன், கண்டிப்பாக ஜெயிக்கலாம். சரிங்களா? இப்போ தடை வருமானா கண்டிப்பாக தடை வரும். இப்போ ஃபஸ்ட்டு இதில் போய் யோகா கிளாஸுன்னு அட்டன் பண்ணுறீங்க, தியானம்லாம் கற்றுக்குறீங்கன்னு வைங்களேன், ஸ்டார்டிங்கில் தடை வருமானா கண்டிப்பாக தடை வரும். தடை வரலைன்னா தான் ஏன்னு கேட்கணும், தடை வந்தால் ஏன்னு கேட்க வேண்டியதே இல்லை. சரிங்களா? ஏன்னா இதெல்லாம் எதுக்கூடிய பயிற்சின்னா விதியை வெல்லக்கூடிய பயிற்சி. சரிங்களா? அப்போ தடை வருமா வராதா நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். தடை வந்தாலும் நான் எது வந்தாலும் சரி நான் விடாமல் செய்யணும். சரிங்களா? அப்போ செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு உண்டான ஞானம் இது டேலண்ட் எதுவோ அது வெளிப்படும் போது அதை நீங்கள் செய்ய போனாலும் அதுக்கு தடை வருமானா கண்டிப்பாக தடை வரும். ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களுக்கு எது தோணுதோ, உங்களுக்கு எது ரைட்டுன்னு படுதோ அதை தான் செய்யணும். இப்போ நாம் யோசிக்கிறோம் இல்லைங்களா, நம்மளுக்கு எது சரி எது தப்பு அப்படின்னு நாம் சைலண்ட்டாக யோசிக்கும்போது பகவான் உள்ளுக்குள்ளே இருந்து சொல்லுவார். அப்போ அதை நாம் செய்யலாம். மற்றவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு கரெக்டான பதில் வருமானா வராது. சரிங்களா? நம்மளை மட்டும்தான் நாம் நம்பணும். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? இப்போ யோசனை பண்ணும்போது எந்த மனநிலையில் நாம் யோசனை பண்ணணும்? அமைதியான மனநிலையில் யோசனை பண்ணணும். அமைதியான மனநிலையில் யோசனை பண்ணும்போது மட்டும்தான் பகவான் உள்ளுக்குள்ளேருந்து நம்மளுக்கு பதில் சொல்லிடுவார். உள்ளுணர்வு ஒன்று தோணுது இல்லைங்களா, நாம் யோசனை பண்ணும்போது அதுவே பகவான் வாய்ஸ் தான். அது அமைதியாக யோசிக்கும் போது நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? அதுக்கு என்ன பண்ணணும்? விடாமல் நாம் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ அதுக்கு எந்த மனநிலையில் இருக்கணும்னு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஒருத்தர் இடம் வீடு வாங்க போகாதுன்னு வைங்களேன், இவ்வளோ விலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா. அவங்க என்ன நினச்சிட்டு இருப்பாங்க, எந்த மனநிலையில் இருப்பாங்க? அவங்க நாங்கள் சொன்ன விலைக்கு கொடுத்தா பரவாயில்ல, என்ன ஆகுமோ தெரியல, கிடைக்குமா கிடைக்காதா அப்படி ஒரு டென்ஷனாக இருப்பாங்க.
இல்லைங்களா? இப்போ கூட ஒருத்தர் ஃப்ரெண்டு போகாதுன்னு வைங்களேன், அவர் எந்த மனநிலையில் இருப்பார்? டென்ஷனே இல்லாமல் இருப்பார் இல்லைங்களா? அது கிடைச்சாலும் சரி, கிடைக்கலனாலும் சரி அப்படின்னு டென்ஷன் இல்லாமல் மனநிலையில் இருப்பார். அந்த மாதிரி அந்த டென்ஷனே இல்லாமல் இருக்கிற மனநிலையில் இருக்கும்போது யோசிக்கும்போது நம்மளுக்கு உண்டான பதில் நமக்குள்ளேயே கிடைக்கும். நாம் அதை தான் நாம் செய்யணும். இப்போ எல்லாத்துக்கிட்டையுமே கேட்டு அவங்க சொல்கிறபடி தான் நடக்கணும்னு வைங்களேன், எதுவுமே செய்யவே முடியாது, செய்யவும் விட மாட்டாங்க. என்ன கர்ம வினை தீர்க்க வந்தவங்கள் தானே, விடுவாங்களா? விட மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணணும்? நம்மளோட முடிவை நாம தான் எடுக்கணும், யோசிக்கணும், பகவான்கிட்ட பேசணும். என்னப்பா பண்ணுறதுன்னு கேட்கும்போது பகவான் வந்து கண்டிப்பாக சொல்லுவார். சரிங்களா? அப்போ எப்பயுமே வந்து என்கிட்ட அடிக்கடி சாய்பாபா சொல்லிக்கிட்டே இருப்பார். நான் சாயப்பா சாயப்பான்னு தான் கூப்பிடுவேன். அப்போது அம்மா எதுனாலும் உன் முடிவை நீ எடு, உன் மூலிமா நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். அப்போ எல்லாத்துக்குமே அதே பேச்சு தானே. இப்போ நம்ம பகவான்கிட்ட ரொம்ப அப்படியே க்ளோஸாக பழகிட்டு வந்தோம்னு வைங்களேன், அப்போ அவர் என்ன சொல்லுவார்னா, நீ உன் முடிவை நீ எடு, உன் மூலிமா நானே சொல்லிடுவேன், கச்சிதமாக சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போது எல்லாத்துக்கிட்டையுமே எல்லாமே கேட்டுக்கிட்டு இருந்தோம்னா எதுவுமே செய்ய முடியாது. அவங்கவுங்க முடிவை அவங்கவுங்க எடுங்க, துணிங்க, முதல்ல பயத்தை விடுங்க. முதல்ல நீங்கள் எப்போ துணிஞ்சு ஒரு வேலை பண்ணுறீங்களோ அப்போ தான் வந்து நாங்கள் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவார். முதல்ல பயத்தை விடுங்க, என்னால் முடியும் முடியும்னு நம்புங்க. நம்பி நீங்கள் அந்த ஸ்டெப்பு எடுத்து வைங்க, முதல் ஸ்டெப்பு எடுத்து வைங்க, அடுத்தடுத்த ஸ்டெப்பு நான் பார்த்துக்குவேன், எதுக்குமே பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லுவார். அப்போது நாம் வாழ்க்கையில் ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னு லட்சியம் வச்சுட்டு வந்தோம், இலக்கு வைக்கணும், வச்சாதான் ஜெயிக்க முடியும். நம்மளால் முடியுமா முடியுமா அப்படின்னு யோசிக்கவே கூடாது. நெகட்டிவ் திங்கிங் எந்த இடத்துலையும் இருக்கவே கூடாது. அப்படி நெகட்டிவ் பர்சன் வீட்டில் யாராச்சும் இருந்தாங்கன்னு வைங்களேன், யாருக்கிட்டையும் ஒப்பீனியன் கேட்கவே வேணாம். கேட்டிங்கன்னா வேலைக்கே ஆகாது. இப்போ உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் பண்ண வேண்டியது தான். பாசிட்டிவாக யாராவது பதில் சொல்கிறாங்கன்னா அவங்கக்கிட்ட சொல்லலாம். நெகட்டிவாகவே சொல்கிறாங்கன்னு வைங்களேன், அவங்கக்கிட்ட கேட்கலாமா? கேட்டால் நம்மளால் பண்ண முடியுமா? முடியாதில்ல. அப்போது ஒவ்வொருத்தர்கிட்ட கேட்டால் ஒவ்வொரு பதில் சொல்லுவாங்க. அப்போ நம்மளால் பண்ண முடியாதில்ல. அப்போ என்ன பண்ணணும்? நம்மளோட முடிவை நாம் தான் எடுக்கணும். இப்போ நான் முதல்ல கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது 3 இயர்ஸ் ஆச்சுங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி, தியான கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்தேன் நான். அப்போ வீட்டில் கேட்கவும் எல்லாம் என்ன சொன்னாங்க, நான் வந்து நானாக ஃபஸ்ட்டு கிளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணல, சாய்பாபா எனக்கு சொன்னார், நீ கிளாஸ் எடுமா அப்படின்னு சொன்னார். என்னப்பா இப்படி சொல்கிறீங்க, கிளாஸ் எடுக்கிற அளவுக்கு நான் கற்றுக்கிட்டேன், நானே எனக்கே தெரியலையேப்பா அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னார், அம்மா உன்னை எடுக்க சொல்கிறது நான், நீ எடு, மீதியை நான் பார்த்துக்குவேன்னாரு. அவர் சொன்னது 100% அப்படியே உண்மைங்க. கிளாஸ் எடுக்க உட்கார்றது தான் நான், மீதி எல்லாமே வந்து என் மூலியமாக சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே ஷிரடி சாய்பாபா தான். சரிங்களா? அப்போது ஏன் வந்து வீட்டில் முதல்ல வேணாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அது மூலிமா ஏதாவது இவளே இன்னும் ஒழுங்காக கற்றுக்கலையே, இவ எடுத்து அதனால் ஏதாவது மற்றவங்களுக்கு ஏதாச்சும் சைடு எஃபெக்ட் ஆகிடுச்சா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு பயந்தாங்க வீட்டில். இல்லை இல்லை, எனக்கு வந்து சாய்பாபா உத்தரவு கொடுத்துட்டாரு, அதனால் நான் எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சரிங்களா? ஸ்டார்ட் பண்ணும்போது யாருமே நம்பவே இல்லை. அப்போ நானே தான் இல்லை நான் எடுத்தே தான் ஆவேன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணேன். அப்படியே வீட்டிலே எடுத்துகிட்டு இருந்தேங்களா. திரும்ப என்ன பண்ணேன், இப்போ ஐப்பசி மாதத்துலேருந்து அந்த பௌர்ணமி அன்றைக்கி என்ன பண்ணலாம், இப்போ வந்து என் வீட்டில் என்ன கம்மி பேத்துக்கு தானே எடுக்க முடியுது, இது வந்து நிறைய பேர்த்துக்கு இந்த விஷயம் போய் சேரணும். மன அழுத்தத்தில் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுட்ருக்காங்கல்ல, பணம் இருந்தாலும் சரி பணம் இல்லைன்னாலும் சரி, அந்த மன அழுத்தத்தினால் எவ்வளோ பேர் வேதனை அடைஞ்சிட்ருக்காங்கல்ல, அதனால் எல்லாத்துக்குமே இது போய் சேரணும் அப்படின்னு நினச்சேன். அப்போ என்ன பண்ணேன், வீட்லேயே வீடியோ எடுத்து நம்ம குரூப்புக்கு எல்லாமே அனுப்பிச்சி விட்டேன். அது ஒரு 100 பேர்த்துக்கு போய்கிட்டு இருந்துச்சு வீடியோ. இப்போ 3 மாதமாக போய்கிட்டு இருந்துச்சுன்னு வைங்களேன். அப்போ வீடியோ பார்த்துட்டு அவங்களாம் என்ன சொன்னாங்க, ரொம்ப நல்லா இருக்குதுங்க, நீங்கள் பேசும்போது மனசுக்கு அமைதியாக இருக்குது,
அதனால் இது வந்து நீங்கள் யூடியூப்பில் போடுங்க, எல்லாத்துக்குமே ரீச் ஆகணும் அப்படின்னு எல்லாமே கேட்டுக்கிட்டாங்க. அதனால தான் திடீர்னு முடிவெடுத்து சரி போடுவோம், யூடியூப்பில் போட்டுடலாம், எல்லா மக்களுக்குமே போய் சேரணும், எல்லாமே வந்து அந்த விழிப்புணர்வு நிலைக்கு வந்துடணும். ஏன்னா வாழ்க்கைன்னா என்னான்னே தெரியாமல் நிறைய பேர் வந்து ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்காங்க இல்லைங்களா. யாம் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெருகன்னு நினச்சதுனால ஓகே அப்பா யூடியூப்பில் போடலாமான்னு சாய்பாபா கிட்டே தான் பர்மிஷன் கேட்டேன். இப்படி யூடியூப்பில் போடுங்க, எல்லாத்துக்குமே போய் சேரணும்னு சொல்கிறாங்க, போடலாமாப்பா அப்படின்னு கேட்கவும் அவர் சரின்னு சொல்லி சாய்பாபா உத்தரவு கொடுக்கவும் தான் யூடியூப்பில் போட்டேன். சரிங்களா. அப்போது இப்போ வந்து நம்மளால் வந்து அவங்களோட மன அழுத்தத்தை வந்து தீர்த்து வைக்க முடியுதுன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்களா. ஆகையினால சரி போடுவோம். நான் முதல்ல வீடியோ எடுக்கும்போது இது யூடியூப் அளவுக்கு போடுவேனானாலாம் யோசிக்கவே இல்லை. இப்போ வந்து எல்லாமே போடுங்க போடுங்கன்னு சொல்லவும் சரி போட்டுடலாம், எல்லாத்துக்குமே இந்த விஷயம் போய் சேரணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. அவங்களோட அந்த மன அழுத்தத்திலேருந்து வெளியே கொண்டு வரணும், விழிப்பு நிலைக்கு அவங்களெல்லாம் கொண்டு வரணும் எல்லாத்தையுமே அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு எனக்கு. ஏன்னா எல்லாமே கிளாஸுக்கு போகணுன்னாலும் அவங்களுக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது, எல்லாமே போகலாம் முடிய மாட்டேங்குது இல்லைங்களா. இப்போ இதில் என்ன அவங்களுக்கு டைம் கிடைக்கும் போது பார்த்துக்குவாங்க. ஆன்லைன் கிளாஸுன்னாலும் எல்லாத்தாலையும் அட்டென்ட் பண்ண முடியாது. இப்போ இந்த வீடியோவில் இப்போ அனுப்புனேன்னு வைங்களேன், அவங்க பார்த்துக்குவாங்கல்ல. ஆகையினால இது எவ்வளோ யூஸ் பார்த்தீங்களா. எல்லாமே செய்யுங்க, பகவான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுவோம், ஹாப்பியாக வாழ்வோம், விடாமுயற்சி வெற்றி கொடுக்கும், 8 நிச்சயம். பாய். கேட்டதுக்கு நன்றி.